ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிம்பிளாக எப்படி வாழைப்பூ கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவில் எப்பயுமே வடை, பக்கோடா இது மாதிரி தான் சாப்பிடுவோம். இந்த கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். பொரியல் மட்டும் செஞ்சு சாப்பிட்றத விட இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கிரேவி செய்கிறதுக்கு வாழைப்பூக்களை சுத்தம் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த பூவை பிச்சு எடுத்து அது நடுவில் இருக்க நீட்டு நரம்பையும் அதோட தொப்புலையும் பிரித்து எடுத்துகிட்டு இதை மோர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இல்லைன்னா கருத்து போயிடும் பூ. இப்போ ஒரு வானல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. வானல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரியணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு பொரியாமல் சாப்பிட்டா வயிறு வலியும் வரும். அதனால் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் கடுகுக்கு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகிற வரையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கை பூண்டு பற்களை உரித்து இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் ஒன்று சேர வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பூண்டும் வதங்கியாச்சு. இப்போ இது கூடவே 3 பெரிய தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியேவும் கட் பண்ணி சேர்க்கலாம். அரைச்சி சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும். நான் இன்றைக்கி அரைச்சி தான் சேர்த்துருக்கேன், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளி ரொம்ப வதங்க வேண்டியல, லைட்டாக வதங்கினதுக்கப்புறமாவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாத்தூளோடு சேர்த்து தக்காளி வெங்காயத்தை வதக்க போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கிறேன் நான். உங்கள்கிட்ட ஒரு வேளை தனித்தனியாக மிளகாத்தூள் மல்லித்தூள் இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூளையே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளியோடு சேர்ந்து இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா, மோரில் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இதில் சேர்த்து வதக்கிடுவோம். வாழைப்பூக்களை கட் பண்ண தேவையில்லை, முழுசாகவே போட்டால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணால் லைட்டாக துவக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது முழுசாகவே போட்டிங்கன்னா அது நல்லா வெந்து அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட அந்த கசப்பு தன்மையோ துவப்பு தன்மையோ அதில் இருக்காது. நல்லா இதை வதக்கிக்கலாம். வாழைப்பூ மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வாழைப்பூவோட அந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி இதில் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா இதில் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் குழம்பு திக்காக தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியை வச்சிடாதீங்க, அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. இப்போ நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கப்புறமா இதில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்க வேண்டியது சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை வேக விட்டுடலாம். நான் இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் தேவைப்படுறதுனால உப்பு போட்டுக்கிட்டேன். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். இப்போ இது இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பத்தை தேங்காய் எடுத்து அதோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த பேஸ்ட்டை வாழைப்பூ வெந்ததுக்கப்புறமா இதையும் நம்ம சேர்த்து கடைசியாக நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு இறக்கணுன்னா நம்மளோட டேஸ்டியான வாழைப்பூ கிரேவி ரெடி. இந்த கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு.
இதில் தேங்காய் சோம்புலாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.